ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலிஸ் தான். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் எந்த இதில் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு, அதேமாதிரி இப்போ நாளைக்கு நம்ம எந்தெந்த இதில் கிரிப்டோவில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது கிரிப்டோ அனலைஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி தான் எப்பயும் போல். பிடிசி பாருங்கள், நம்ம நேற்று சொன்ன ட்ரெண்ட் லைன் பர்ஃபெக்டாக அதுக்கு இப்போ தான் பிரேக் அவுட் கொடுக்குற ஜோன் கிட்ட வந்திருக்கலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், ஒன்று இப்போ மார்க்கெட் போயிட்டு இப்படி டவுன்ஃபால் பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கே ரொம்ப நேரம் ஹோல்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஹோல்ட் ஆகிருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலுமே ஒரு சின்ன ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இந்த பிரேக் அவுட் கொஞ்சம் வேல்டு கம்மி தான். ஒரு பர்ஃபெக்டான பிரேக் அவுட்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் பார்ப்போம். அதனால் கொஞ்சம் பையிங்க்கு நீங்கள் பார்த்தே இருக்கிறது பெட்டர் தான். சரிங்களா? இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டான், சரி அதனால் எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கேட்டிங்கன்னா, முதல் டார்கெட் இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 566,500 ஆல்மோஸ்ட் ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு 1,200-300 பாயிண்ட்ஸ் கிட்ட. பட் பர்ஃபெக்டான பையிங் சைன் கேட்டிங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டான பையிங் சைன் வரலை. நம்ம ஹாஃப் மைண்டடாக தான் இந்த இடத்துல பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட ஹாஃப் மைண்டடாக நம்ம பை பண்ணலாம். ஒரு சின்ன விக் மாதிரி கொடுப்போம், அப்போ பை ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் எடுத்துக்கும். ஸ்டாப் லாஸ் நம்ம சொன்ன மாதிரி அந்த லெவல் தான் வைக்கணும். சரிங்களா? நம்ம அதுக்கடுத்து கிரிப்டோவை பார்த்துருவோம். எத்திரியம் நம்ம சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் இது இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். பிரேக் அவுட் கொடுத்தோம் ஒரு சின்ன இப்படி புல் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எத்திரியும் ஒரு சின்ன ரேஞ்ச் ஆகிட்டு தென் மேலே போயிட்டான். ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணியாச்சு எத்திரியம். சரிங்களா? அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட் மோஸ்ட் ப்ராபபிலி போக வாய்ப்புன்னு கேட்டால் இந்த லெவல் கிட்ட தான் போக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்டு கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோம்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் 3,660 இந்த லெவல் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா டிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்டே தான் க்ரியேட் ஆகிட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணலாம். பட் இப்போ அக்ரெசிவாக நம்ம பையிங் சொல்கிறது நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு பியரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. இது ஒரு அக்ரெசிவான பையிங் கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே வேணால் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பை பண்ணலாம். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது தான் நல்ல ஒரு விஷயம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக மேலே போயிட்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் தான். இது பிரேக் அவுட் கொடுத்தோடனே நல்ல ஹையர் சைடு போக வாய்ப்புது. 4 ஹவர்ஸில் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இன்ட்ராடே ரொம்ப மினி டைம் ஃப்ரேம்னா நீங்கள் பை பண்ணலாம். இப்போ கூட சின்னதாக இந்த 4 ஹவர்ஸில் கூட ஒரு நல்ல பையிங் சைன் தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் குறைஞ்சி இவ்வளோ தூரம் வைக்கிறது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டரான பிளேஸ். சரி, அதுக்கடுத்த கிரிப்டோவை பார்ப்போம். காம்போ யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கலாம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிளேஸ் நம்ம பையிங் பண்ணுறது பர்ஃபெக்டான பிளேஸ் தான். நம்ம பை பண்ணலாம். இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்கு நம்ம பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் மினிமம் இவ்வளோ தூரம் வைக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் தென் இனி டார்கெட் மினிமம் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கறது பெட்டராக இருக்கும். டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இயர் மோஸ்ட் நம்ம இவ்வளோ தூரம் வச்சுருக்கிறோம். வாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காம்போ நல்ல கிரிப்டோவாக இருக்குது. இப்போ பை பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா. ஹை யூஎஸ்டிடி தான். ஹை பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி தான் இங்கே ஒரு டோஜி டைப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. பேட்டர்ன் நல்லா கிரியேட் ஆகினுக்கிறான். ஸோ அதனால் இது ஒரு பையிங் சைன் போக வாய்ப்பு இருக்குது. பட் நம்மள ஒரு நல்ல பையிங் சைனாக இந்த லெவல் கிட்ட போனது நம்ம பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கிறது பெட்டர். சரிங்களா? சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓஆர்டிஐ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஒரு சின்ன புல் பேக் வருவான்னு சொல்லியிருந்தோம். அது சொன்ன மாதிரி நல்ல சின்ன புல் பேக் வந்து தான் அந்த இப்போ மேலே போயிருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த லெவல் டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுச்சு. பையிங்கு மேலே போயிடலாம். ஸோ அதனால் இது நல்ல கிரிப்டோ தான். நீங்கள் பை பண்ணிவிட்டு அண்ட் தென் ஹோல்ட் பண்ணால் நம்ம இவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுறது பெட்டர் பிளேஸ். சரிங்களா? அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போம். ஜாஸ்மின் நம்ம நேற்று பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பாருங்கள். ஜாஸ்மின் ஆல்மோஸ்ட் நம்ம பர்சனல் குரூப்பில் நம்ம சொல்லியாச்சு எந்த இடத்துல பை பண்ணணுன்ட்டு. இப்போ இந்த லெவலில் இந்த லெவலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் தான். இப்போதைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல் பேக் மாதிரி கிடச்சதுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த புல் பேக் வரும் வராது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு ஹாஃப் குவான்டிட்டி பை பண்ணிவிட்டு ஒரு சின்ன புல் பேக் கீழே ஃபுல் சைஸில் நம்ம குவான்டிட்டி பை பண்ணிக்கலாம். இவனுக்கு எவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகிருக்குது. அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
அண்ட் தென் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15% வரைக்கும் நம்ம இங்கே இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம மிஸ் பண்ண வேண்டாம், அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் எதுக்காக உங்களுக்கு பையிங் சொன்னாங்க பாருங்கள், ஒரு சின்ன புல் பேக் மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒன்று அப் சைடு போக வாய்ப்பு இல்லை டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டவுன் சைடு வந்தால் டவுன்ஃபால் ஆக சொல்லலாம். இது வரைக்கும் இப்போதைக்கு பையிங் தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைகோ யூஎஸ்டி, இதுவுமே வந்து நம்ம பர்சனல் குரூப்பில் நம்ம சொல்லியாச்சு. எப்படி பார்க்கணும் இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. 1 minute ப்ளீஸ், சாரி ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. டைகோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருந்து அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருந்தோம். இந்த மாதிரி சின்ன ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல்கிட்ட வந்து பையிங் பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்தோம். எதுக்காக இதையும் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணோம்னா, நம்ம அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம்ல, அனலைஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ அதையும் நம்ம அதுக்காக நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, எத்தனை பர்சன்டேஜ் நம்ம இங்கே கெயின் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் ஒரு 19 to 20% நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல கிரிப்டோ தான். டைகோன்றதுக்கு இப்போதைக்கு பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்டோ தான். நம்ம இந்த ஹையர் மோஸ்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா IOUSD, இதான் லாஸ்ட் கிரிப்டோ. இந்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15% எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிருந்தது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேலே போயிட்டு ஒரு சின்ன டவுன்ஃபால் ஆகுது. இது பெரிய டவுன்ஃபாலாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. செல்லிங்க்கு நம்ம போக வேணாம். நீங்கள் பையிங் வச்சுருந்தா நீங்கள் வேணால் ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிக்கோ, பட் செல்லிங்க்கு போகாதீங்க. இந்த மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இதை செல்லிங்க்கு பார்க்க வேண்டாம். ஏன்னா செல்லிங் யார் பார்ப்பீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டா அதனால் செல்லிங் நம்ம எதிர்பார்ப்பீங்க. இந்த கிரிப்டோ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம், இது வந்து நம்ம செல்லிங்க்கு போக வேண்டாம். செல்லிங் ஆனால் அப்போது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம், அடுத்துக்கு நல்ல கிரிப்டோவை நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த டெய்லி அனலைஸ், டெய்லி சிக்னல்ஸ் அந்த மாதிரி வேணும்னா அடுத்த கீழே கான்டாக்ட் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். அண்ட் தென் பாய்.